டெல்லியில் கடந்த 2012ஆம் ஆண்டு பேருந்தில் பயணித்த மருத்துவ மாணவி நிர்பயாவை ஓடும் பேருந்தில் வைத்து 4 பேர் கொண்ட கும்பல் கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த சம்பவம் நாட்டையே உலுக்கியது. இந்நிலையில் ஓடும் ஸ்லீப்பர் பேருந்தில் பெண் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டெல்லியின் பிதம்புரா பகுதியைச் சேர்ந்த 30 வயது பெண் ஒருவர் மங்கோல்புரியில் உள்ள தொழிற்சாலையில் வேலை பார்த்து வருகிறார். இவருக்கு திருமணமாகி 3 பிள்ளைகள் உள்ளனர். அந்த பெண் கடந்த 11ஆம் தேதி இரவு வழக்கம் போல வேலையை முடித்துவிட்டு வீடு திரும்ப சரஸ்வதி விகார் பேருந்து நிறுத்தத்தில் பேருந்திற்காக நின்று உள்ளார். ராயல் டிராவல்ஸ் என்கிற ஆரஞ்சு நிற ஸ்லீப்பர் இருக்கைகளை கொண்ட டிராவல் பஸ் ஒன்று சரஸ்வதி விகார் பேருந்து நிறுத்தம் அருகே நின்றதாக சொல்லப்படுகிறது. அப்போது அங்கு நின்ற அந்த பெண் பேருந்தின் கதவருகே இருந்த நபரிடம் டைம் கேட்கச் சென்றதாக சொல்லப்படுகிறது. உடனே அந்த நபர் பெண்ணை வலுக்கட்டாயமாக பேருந்தின் உள்ளே இழுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. மேலும் பேருந்தில் இருந்த மற்றொரு நபர் பேருந்தை நங்லோய் பகுதியை நோக்கி இயக்க சென்று உள்ளார். ஓடும் பேருந்திலேயே இருவரும் அந்த பெண்ணை மாறி மாறி கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்ததாக சொல்லப்படுகிறது. இது தொடர்பாக அந்த பெண் 12ஆம் தேதி அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் என இருவரையும் 4 மணி நேர இடைவெளியிலேயே அடுத்தடுத்து கைது செய்தனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட மருத்துவ பரிசோதனையில் இருவரும் பாலியல் வன்கொடுமை செய்தது உறுதி செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த கொடூர சம்பவம் நடந்த பேருந்து பரிதாபாத்தில் உள்ள ராயல் டிராவல்ஸ் மற்றும் கார்கோ நிறுவனத்துடையது என அடையாளம் காணப்பட்டு உள்ளது. இதனைத் தொடர்ந்து போலீசார் அந்த பேருந்தை பறிமுதல் செய்தனர். கைதான இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டு உள்ளனர். வேலை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த பெண் ஓடும் பேருந்தில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் நாட்டையே உலுக்கிய நிலையில் இதுகுறித்து அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். டெல்லியின் முன்னாள் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா தனது சமூக வலைதளத்தில் டெல்லியில் மீண்டும் ஒரு நிர்பயா சம்பவம், பெண்களுக்கு பள்ளியிலும் பாதுகாப்பில்லை, பேருந்திலும் பாதுகாப்பு இல்லை என தெரிவித்துள்ளார். ஆம் ஆத்மி தலைவர் சௌரப் பரத்வாஜ் தனது எக்ஸ் தள பதிவில் பெரும் அவமானம், மீண்டும் நிர்பயா சம்பவம், நேரம் கேட்கச் சென்ற 30 வயது பெண் இரவில் பேருந்தில் கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டார் என கண்டனம் தெரிவித்துள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.